எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேனிங் டூல்ஸ். இந்த சைபர் செக்யூரிட்டியில் இதுக்கு முன்னாடி நம்ம சைபர் செக்யூரிட்டினா என்ன, அதில் எத்திக்கல் ஹேக்கிங், அதாவது டேட்டா செக்யூரிட்டி, அதை இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டினா என்ன, அந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் நாம் இப்போ பார்த்துட்டு வந்துருக்கிற ஒரு தலைப்பும் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் முதல்ல பார்த்திங்கன்னா தகவல் ஆராய்தல், ஃபுட் பிரிண்டிங் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஸ்கேனிங், ஆராய்தல் அப்படின்ற பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னாடி வீடியோவில் நெட்வொர்க் ஸ்கேனிங், அதாவது இணைப்பை ஆராய்தல், அதை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் டூல்ஸ், ஆராய்தலின் கருவிகள். இப்போ நம்ம நிலத்தில் உழவு வேலை செய்கிறோம் அப்படின்னா, விவசாயம் செய்கிறோம் அப்படின்னா, இப்போ அங்கே ஏதாச்சும் மண்ணில் மண்புழுவெல்லாம் இருக்கா, இல்லை அதாவது மண்ணினுடைய நிறம் மாறி இருக்கா, அதனுடைய தன்மை மாறி இருக்கான்லாம் பார்க்குறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா மண்ணை கிளறி பார்ப்போம். அப்படி கிளறி பார்க்குறதுக்கு கையில் பார்த்திங்கன்னா மண்வெட்டியோ இல்லை வேறு ஏதாவது உபகரணங்களோ நம்ம பயன்படுத்துவோம். இங்கே ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேனிங்கான டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அது என்னென்ன டூல்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல பார்த்திங்க அப்படின்னா பிங் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். இது டூலா கமாண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா நம்ம கமாண்ட்னு சொல்லலாம், இல்லை டூல்னு சொல்லலாம். இந்த டூல் பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ், லினக்ஸ் ஓஎஸ் அப்படின்னு எந்த கணினி மென்பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதில் இது இருக்கும். இதை நம்ம பயன்படுத்தி இயல்பாக இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு கணினியும் மற்றொரு கணினியும் கனெக்ட் ஆகுதா, இணைப்பில் வருதா அப்படின்னு பார்க்குறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. இப்போ இதை இங்கே எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பிங் என்பது ஐசிஎம்பி எக்கோ, அதாவது இப்போ நம்ம ஒருத்தருக்கு உலாபேசி இருக்கு இல்லைங்களா, கைபேசி, அதை எடுத்து ஒருத்தருக்கு அழைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நண்பரோ இல்லை நம்ம குடும்ப உறுப்பினர்களோ இல்லை யாரோ ஒரு நபருக்கு அழைக்கிறோம் அப்படின்னா, அவங்க அழைப்பை எடுத்ததும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம், எல்லாம் ஹலோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அவங்க திருப்பி வணக்கம் சொன்னாலோ ஹலோ சொன்னாலோ தான் அவங்க நமக்கு எதிர்ப்புறத்தில் இருந்து இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது எதிர்ப்புறத்துலேருந்து அந்த ஒலி திருப்பி வரணும் அவங்கக்கிட்டேருந்து, அதாவது அவங்க சொல்கிறத நமக்கு கேட்கணும். அதே மாதிரி தான் இதுலேயும் பிங் என்பது ஐசிஎம்பி எக்கோ மூலியமாக என்ன பண்ணணும், ஒரு கோரிக்கை வைக்கும். ஓகேங்களா? வணக்கம் அப்படின்னு சொல்லி அனுப்பும். எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கணினிக்கும் இல்லை கணினி சார்ந்த அந்த கருவிகளுக்கும் அனுப்பும். அப்போ அங்கேருந்து பதிலை எதிர்பார்க்கும். அந்த பதில் திரும்பி வந்துச்சு அப்படின்னா அந்த எதிர்க்க உள்ள கணினி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா அது இயங்கலை அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த கணினி இயங்குதா, இயங்காமல் இருக்கா, இல்லை அந்த கணினியை போய் சேரலையா, அது அன்ரீச்சபிளா, இல்லை ரெக்வஸ்ட் டைம்ட் அவுட்டா, இந்த மாதிரி நிறைய காமிக்கும். பிங் பண்ணும்போது அந்த பிங்கில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து ஒரு வரியாக நம்ம படித்தோம் அப்படின்னா அதில் உள்ள குறைபாடுகள்லாம் நமக்கு தெரியும், எதனால் பிங் ஆகலை அப்படின்ற பட்சத்தில். சரிங்களா? பிங் ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை. இதன் மூலயமா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐபி கிடைக்கும். அதை வச்சு இந்த வல்லுநர்கள், ஹேக்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயங்கி கொண்டு இருக்கும் கணினிகளை கண்டறிவார்கள். சரிங்களா? அதாவது ஒரு 50 கணினி இருக்குன்னா அதில் எத்தனை கணினி இயக்கத்தில் இருக்குது, இல்லை கணினி இயக்கத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இப்போ அந்த இயக்கத்தில் இருக்கா இல்லையான்னு ஒரு கணினியை கண்டுபிடிச்சிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பிங் ஸ்வீப் அப்படின்ற முறையை பயன்படுத்தி, அதாவது துடைத்தெடுத்தல் அப்படின்ற முறையை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமாக எத்தனை கணினி அங்கே இயங்கிட்டு இருக்கிறதா அப்படின்ற மாதிரி கணிப்பாங்க. இது எல்லாமே ஒரு கணிப்பு தான் இல்லைங்களா. அந்த கணிப்புக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்க்ரி ஐபி ஸ்கேனர், ஆங்க்ரினா பாருங்கள், கோபமான ஐபி ஸ்கேனர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு. சரிங்களா? அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. சரிங்களா? ஸோ கோபமான அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா இணைப்பில் இருக்கக்கூடிய மொத்த இயங்கி கொண்டிருக்கும் கணினியுடைய ஐபியும் காமிக்கும்.
அந்த கணினியினுடைய பெயர்களை காமிக்கும். அப்புறம் அந்த கணினியினுடைய மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கணினிக்கும் ஒரு நிரந்தர எண் இருக்கும். அந்த எண்ணு காமிக்கும். இது 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 இந்த மாதிரி தகவல்களையும் இது கூட இன்னும் சில தகவல்களையும் இது வந்து சேகரித்து கொடுக்கும். இதுதான் ஆங்கிரி ஐபி ஸ்கேனர். இதை பயன்படுத்துகிறது எதுக்குன்னா பிங் ஸ்விப் அப்படின்றதுக்காக. சரிங்களா? இதுதான் அந்த மென்பொருள். இது ஒரு இலவச மென்பொருள். சரிங்களா? இது வந்து பைசா கொடுத்தெல்லாம் வாங்கணும்னு இல்லை. இணைய பக்கத்தில் போனால் இது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க இல்லைங்களா? இந்த படத்தில் காமிச்சது போல தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஐபிலேருந்து எந்த ஐபி வரைக்கும் நம்ம வந்து தேடணும் அப்படின்றத அங்கே உள்ளீடு கொடுத்துட்டு அதை ஸ்டார்ட் அப்படின்னு இயக்கணும். அப்படின்னா அது என்ன பண்ணோன்னா, நமக்கு இதில் படத்தில் உள்ள மாதிரியே நமக்கு எது எதெல்லாம் வந்து இயங்குது, எது எதெல்லாம் இயங்கலை அப்படின்ற மாதிரியெல்லாம் காமிக்கும். எது எதெல்லாம் ரொம்ப தொலைவில் இருக்கும், மெதுவாக இயங்குது, எதெல்லாம் கிட்டே இருக்குன்ற தகவல்கள்லாம் காமிக்கும். அதுக்கு அடுத்து தான் ஹெச்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் பயன்படுத்தணும். சரிங்களா? இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா லினக்ஸில் பயன்படுத்தலான்றாங்க, விண்டோஸ்லேயும் பயன்படுத்தலான்றாங்க, மேக் ஓஎஸ்லேயும் பயன்படுத்தலான்றாங்க. இப்போ லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே அதில் வந்து மற்ற லினக்ஸ் எல்லாம் கூட வந்துடும். ஃப்ரீ பிஎஸ்டி, சோலாரிஸ், ஓப்பன் பிஎஸ்டி இந்த மாதிரிலாம். சரிங்களா? அதாவது பெரும்பாலான லினக்ஸ் கணினி மென்பொருள், அந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லைங்க, ஓஎஸ், அதில் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஹெச்பிங் 3 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அதனுடைய வெர்ஷன் அது. அதாவது ஒரு முறையும் புதுசாக எதாவது வெளியிடும்போது அதனுடைய சில புது விஷயங்களை உட்புகுத்துவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஹெச்பிங் 3 அப்படின்றது அதனுடைய 3வது பரிணாமம், வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணணும்னா ஹெச்பிங் 3 வந்து டிசிபி ஐபி வழியாக என்ன பண்ணோன்னா இணைப்பை ஆராய உதவும் மென்பொருள், நெட்வொர்க்கை ஆராய உதவும் மென்பொருள். அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணோம் அப்படின்னா பாதுகாப்பு தணிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா ஆடிட்டிங். சரிங்களா? செக்யூரிட்டி ஆடிட் செய்கிறதுக்கும், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தீச்சுவர் ஃபயர்வாலை வந்து பரிசோதனை செய்கிறதுக்கும், கணினி மென்பொருளை கண்டுபிடிக்கவும், இந்த மாதிரி கணினி மென்பொருள்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கணினியில் என்ன மென்பொருள் இயங்குது, இந்த மாதிரி போன்ற சில விஷயங்களுக்காக இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கமாண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். என்னென்னா ஹெச்பிங் 3 அப்படின்னு போட்டுட்டு ஐசிஎம்பி அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ஐபியை கொடுப்பாங்க. சரிங்களா? ஐபி எண்ணு கொடுத்தா அது என்ன பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு விடையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா என் மேப் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறாங்க. இந்த என் மேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு இலவசமான மென்பொருள். இந்த மென்பொருள் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி, அதாவது இந்த கணினி பாதுகாப்புத்துறை அதில் ரொம்ப நாளாக இடம் வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு எளிமையான மென்பொருள். அதே மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய தகவல்களை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மென்பொருள் தான் இந்த என் மேப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இணைப்பை நிர்வாகம் செய்யும், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த மென்பொருளை பயன்படுத்தி நிறைய தகவல்களை சேகரிப்பாங்க. நிறைய தகவல்னால் அவங்களுக்கு தேவையானது சேகரிப்பாங்க. அதுக்கு அடுத்தது இணைப்பை ஆராய்தல். இது ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது. அதாவது நெட்வொர்க் ஸ்கேனிங்கில் இது ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு மென்பொருள். இது வந்து ஜென் மேப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஜென் மேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மவுஸை பயன்படுத்தி அது வந்து இயக்கலாம். அந்த என் மேப் வந்து பார்த்திங்கன்னா கமாண்டு தான். சரிங்களா? இந்த மென்பொருள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது மற்றதை விட. ஏன்னா இது வந்து நிறைய விஷயங்களை இது வந்து எடுத்து கொடுக்குது. சரிங்களா? அதாவது எதிர்க்க இருக்கக்கூடிய கணினி வந்து இயங்குதா இல்லையா, அந்த கணினியில் இருக்கக்கூடிய மென்பொருட்கள் என்னென்ன, அதில் உள்ள சேவைகள் என்னென்ன, இப்படின்ற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இது வந்து கொடுக்குது. முக்கியமாக ஆராய்தலின் நோக்கம்
அப்படின்ற பதிவில் நம்ம எதுக்காக ஆராயிறாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த அதனுடைய நோக்கமெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த நோக்கத்தெல்லாம் எதன் மூலயமா பயன்படுத்தி கண்டுபிடிப்பாங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ் தான். என்னென்ன டூல்ஸ்? இப்போ பிங் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக ஆங்க்ரி ஐபி ஸ்கேனர், HPing3 பார்த்தோம், Nmap பார்த்தோம். இது தவிர்த்து சில எளிமையான மென்பொருள்கள் ஏதாவது விடுபட்டிருந்தா, இதில் ஏதாவது தகவல்கள் விடுபட்டிருந்தா அது தனி பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பதிவு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.